இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. வணக்கம். இன்னைக்கு பங்குச்சந்தையில நடந்த 3 முக்கியமான விஷயங்களை 5 நிமிஷத்துல சட்டுன்னு பாத்துடலாம். மார்க்கெட் ஏன் இவ்வளவு ஏறிச்சு, ஒரு புது கம்பெனியோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு, அப்புறம் 2 பெரிய கம்பெனிகளை பத்தி வந்த முக்கியமான ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது, வாங்க எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சோ இன்னைக்கு டாப் நியூஸ் என்னன்னா, மார்க்கெட் தொடர்ந்து 3வது நாளா நல்ல ஏற்றத்துல இருக்கு. க்ரோ கம்பெனியோட லிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் ஆச்சரியப்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். அதோட ONGC மற்றும் டாடா பவர் இந்த 2 கம்பெனிங்க மேலயும் 2 வெவ்வேறான கருத்துக்கள் வந்திருக்கு. முதல்ல மார்க்கெட்டோட பொதுவான நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல மார்க்கெட்டோட பெரிய பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சென்செக்ஸும் நிஃப்டியும் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. காலையில மார்க்கெட் ஓபன் ஆகும்போதே ஒரு செம்ம ஜம்புங்க. சென்செக்ஸ் 415 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல ஓபன் ஆச்சு. இதுதான் கேப் அப் ஓபனிங்னு சொல்லுவாங்க. அதாவது நேத்து முடிஞ்ச விலையை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமான விலையில ஆரம்பிச்சிருக்கு. இதுவே மார்க்கெட் தொடர்ந்து 3வது நாளா பாசிட்டிவா இருக்கிறத காட்டுது. சரி, இந்த ஏற்றத்துக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருக்கு? முக்கியமா ஒரு 4 விஷயத்த சொல்லலாம். 1, குளோபல் மார்க்கெட்ஸ் நல்ல பாசிட்டிவா இருந்தது. 2வது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு ட்ரேட் டீல் சீக்கிரம் ஃபைனல் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 3வது, பீகார் எக்ஸிட் போல் முடிவுகளும் சாதகமா இருந்துச்சு. கடைசியா ஃபினான்ஸ், ஐடி, ஆயில் அண்ட் கேஸ் மாதிரி முக்கியமான செக்டார்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்ததா இன்னைக்கு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த ஒரு விஷயம், க்ரோ கம்பெனியோட பங்கு சந்தை அறிமுகம். இது எப்படி அமைஞ்சதுன்னு பார்க்கலாம். க்ரோ ஷேர்ஸ் அதோட IPO விலையை விட 14% பிரீமியத்துல, அதாவது அதிக விலையில லிஸ்ட் ஆச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது கிரே மார்க்கெட்ல கணிச்சதை விட அதிகம். கிரே மார்க்கெட்னா ஒரு ஸ்டாக் அதிகாரப்பூர்வமா லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன விலை கிடைக்கலான்னு கணிக்கிற ஒரு அன்அஃபிஷியல் மார்க்கெட். அந்த கணிப்பையும் தாண்டி க்ரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த லிஸ்டிங்க தொடர்ந்து மெஹ்தா ஈக்விட்டிஸ்னு ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஏற்கனவே IPOவில் ஷேர்ஸ் கிடைச்ச இன்வெஸ்டர்ஸை ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு விற்கவும் வேண்டாம், அதிகமா வாங்கவும் வேண்டாம்னு சொல்றாங்க. இதுக்கு காரணமா அவங்க க்ரோவோட 10 கோடிக்கும் அதிகமான யூசர்ஸ், அதோட பிராண்ட் வேல்யூ, அப்புறம் அவங்களோட டிஜிட்டல் பிசினஸ் மாடல்ல சொல்றாங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இது மெஹ்தா ஈக்விட்டிஸோட கருத்து பத்தின ஒரு செய்தி தான். M2M திருவோட எந்த பரிந்துரையும் இல்ல. அடுத்து எனர்ஜி செக்டார்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். CLSAங்கிற ஒரு பெரிய ரிசர்ச் நிறுவனம் ஒரே செக்டாரை சேர்ந்த 2 பெரிய கம்பெனிங்க மேல அப்படியே ஆப்போசிட்டான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க தான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. CLSA ONGC கம்பெனிக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதாவது மார்க்கெட்டை விட இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதே எனர்ஜி செக்டார்ல இருக்கிற டாடா பவர் கம்பெனிக்கு ஹோல்ட் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ஒரே செக்டார்ல இருக்கிற இந்த 2 கம்பெனிங்க மேல ஏன் இந்த மாறுபட்ட பார்வை? வாங்க காரணங்களை பார்க்கலாம். ONGCயோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு CLSA நம்புறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல அவங்களோட வருங்கால வருமான கணிப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. 2வதா KG 98/2 டாமன் ஆஃப்ஷோர்னு 2 பெரிய ப்ராஜெக்ட்ல இருந்து கேஸ் உற்பத்தி இன்னும் அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அப்போ டாடா பவர் விஷயத்துல CLSA ஏன் இவ்வளோ எச்சரிக்கையா இருக்காங்க? முக்கியமான காரணம் அவங்களோட சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் தான். கம்பெனியோட கோர் ப்ராஃபிட், அதாவது முக்கிய லாபம் 53% குறைஞ்சிருக்கு. நிலக்கரி பிசினஸும் கொஞ்சம் சரிவை சந்திச்சிருக்கு. ஆனாலும் 2 நல்ல விஷயமும் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா வந்த வருமானம் நல்லா இருக்கு. அப்புறம் ஒடிசால இருக்கிற அவங்க யூனிட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த மாதிரி கலவையான காரணங்களால தான் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பத்தி ஒரு குவிக் ரவுண்ட பார்த்துடலாம். சில முக்கியமான கம்பெனிகளோட 2வது காலாண்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ரிசல்ட்ஸ்ல சில கம்பெனிங்க பட்டையை கிளப்பிருக்காங்க. குறிப்பா BSE, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவங்க லாபத்தை 61% அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி டாரண்ட் பவர் கம்பெனியோட லாபம் 50%க்கும் மேல உயர்ந்திருக்கு. இது ரெண்டுமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சில கம்பெனிங்க லாபத்துல சரிவை சந்திச்சிருக்கு. டாடா பவரோட லாபம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட லாபம் 15.7% சரிஞ்சிருக்கு. இதுதான் மார்க்கெட்டோட ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்டை காட்டுது. சரி, நம்ம கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்க சில முக்கியமான பல்க் டீல்ஸ் பத்தியும் ஒரு IPOவோட ஸ்டேட்டஸ் பத்தியும் பார்க்கலாம். இப்போ சில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மூவ்ஸ் பார்க்கலாம். பல்க் டீல்னா ஒன்றும் இல்ல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அதிக அளவுல ஷேர்ஸை வாங்குறது அல்லது விற்கிறது. அந்த வலையில கோடெக் மஹேந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் HFCL கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வரேனியம் கேபிட்டல் அட்வைசர்ஸ்ங்கிற நிறுவனம், அன்னபூர்ணா ஸ்வாதிஷ்டா மற்றும் JB லேமினேஷன்ஸ் இந்த 2 கம்பெனிலையும் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. EMV போட்டோவோல்டாயிக் பவர் கம்பெனியோட புது IPOவுக்கு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில பெருசா ஆர்வம் இல்லன்னு தான் தெரியுது. 2வது நாள் முடிஞ்சும் மொத்த பங்குகள்ல வெறும் 11% மட்டும் தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. குறிப்பா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கோட்டால பாதிக்கும் கம்மியா தான் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இது ஒரு மந்தமான வரவேற்பா தான் பார்க்கப்படுது. இறுதியா இன்னைக்கு நாம பார்த்த செய்திகள்ல இருந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். சோ இன்னைக்கு டாப் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, 1, க்ரோ கம்பெனியோட சூப்பரான லிஸ்டிங், இது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பாசிட்டிவா இருக்கிறத காட்டுது. 2வது, எனர்ஜி செக்டார்ல CLSAவோட அந்த முரண்பட்ட கருத்துக்கள் ONGCக்கு பாசிட்டிவ், ஆனா டாடா பவருக்கு எச்சரிக்கை. கடைசியா கலவையான குவார்டர்லி ரிசல்ட்ஸ். சில கம்பெனிங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, சில கம்பெனிங்க சவால்களை சந்திச்சிருக்கு. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நாம பார்த்த செய்திகள்ல எந்த செய்தியை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி தினசரி மார்க்கெட் செய்திகளையும் அதுக்கான எளிமையான விளக்கங்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம M2M தெரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்துல சந்திக்கலாம். நன்றி. மறுப்பு
இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்தவொரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.